வணக்கம். இது 5 சுவையோட வருஷப்பருப்பு செஞ்ச மாங்காய் பச்சடி. ஒரு 300 கிராம் மாங்காய் வாங்கி அதை நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. காஞ்ச மிளகாய் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை அது வெடித்த உடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மாங்காவை அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கணும். எண்ணெயிலே அது வேகணும். அதில் மஞ்சள்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கி கால் டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு தட்டு போட்டு வேக விடணும். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே காஞ்ச மிளகா போட்டதுனால மிளகாத்தூள் நான் கம்மியாக போட்டிருக்கிறேன். 300 மாங்காய்க்கு நான் 300 வெல்லம் எடுத்து இடித்து வச்சுருக்கேன். தேவைன்னா ஒரு 250 கூட அதை குறைச்சிக்கலாம். நம்ம அதோடு சேர்த்து நல்லா வதக்கி ஒரு 5 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடும். எங்கள் வீட்டில் வேப்ப மரம் இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் வேப்பம்பூ பறித்து நெய்யில் அதை வதக்கி அந்த மாங்காய் பச்சடியோடு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நமக்கு 5 சுவையில் வருஷப்பருப்புக்கு ஒரு சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். அப்படியே கிண்ணத்தில் எடுத்து வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ருசியாக இருக்கும். பெருங்காயத்தூள் வேணும் அப்படின்னா போடுறவங்க போட்டுக்கோங்க. நான் பறித்து துவையல் அரைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் செம்ம மழை. இப்போ நம்ம இந்த வேப்பம் போது கழுவலாம் தேவையில்லை. மழை விட்ட உடனே நம்ம பறித்து அப்படியே உடச்சி வச்சிடணும்.